வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. மேரிட் விமனாக மாறின பிறகு கூட என்னுடைய ஒய்ஃப் இதை பண்றாப்ல. எஸ், நீங்க கொடுங்க. தெருவுல நடந்து போகும்போது கையை பிடிச்சிட்டே போகணும், கையை விட்டுட்டா திட்டுவாங்க, கையை இழுத்து இழுத்து பிடிச்சுப்பாங்க. வச்சுட்டு கையை பிடிச்சி இழுத்தியா? என்ன கையை பிடிச்சி இழுத்தியா? பொண்ண கையை பிடிச்சி இழுத்தியாப்பா? என்ன கையை பிடிச்சி இழுத்தியாப்பா? கையை விடு, கொஞ்ச நாச்சு என்னை ஃப்ரீயா விடு அப்படின்னா, இல்ல நான் என் பக்கத்துல வா, கையை பிடிச்சிதான் போவேன் அப்படிம்பாங்க. 9 வயசுல ஒரு குழந்தை இருக்காங்க, பெரிய பொண்ணு இருக்காங்க. அவளுக்கு ஏதாவது டாய்ஸ் வாங்கினா ஃபர்ஸ்ட் இவங்க தான் விளையாடி பார்ப்பாங்க. என்ன குறுகுறுன்னு பாக்குற? அந்த டாய் இவங்க விளையாடி பார்த்துட்டு தான் அவ அடம் பிடிச்சிட்டு இருப்பா, நான் விளையாடணும்னு சொல்லிட்டு. இவங்க ஃபர்ஸ்ட் ஆடிட்டு அதுக்கப்புறம் இப்படி எக்கச்சக்கமா மாட்டிட்டு நல்லா வாப்பா இருக்கு. காப்பாத்துப்பா. சொல்லாதன்னு சொல்றோமோ அத உடனே என் பொண்ணு மெயின்டைன் பண்ணுவா. இவகிட்ட சொன்ன விஷயத்த அடுத்த செகண்டே சொல்லிடுவா. கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. உங்க மாட்டேன். எங்க அம்மா கிட்ட. உங்க அம்மா கிட்ட? ஆமா, எங்க அம்மாக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி என்ன சொன்னாங்க? குறுக்க பேசப்படாது, ரணபலி ஆயிரும். சொல்லிடாதப்பா. கரெக்டா அன்னைக்கே கேட்பாங்க அம்மா. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. ஏன்னா உனக்கு எதாவது இன்சென்டிவ் வந்துச்சாமே அப்படின்னு. பொதுவா இதெல்லாம் பொண்டாட்டி தான் அம்மா கிட்ட சொல்லாதீங்கன்னு புருஷன் மறப்பாங்க. ஆமா, ஒன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு சார். நீங்க நம்ப மாட்டீங்க, அதான் நானே சொல்லிட்டேன், அந்த ரேஞ்சில் இருக்கணும். கடை கொட்டு போவேன், பையனும் வருவான், கூட என் ஒய்ஃபும் வருவாங்க. வா சுருதி. அப்ப எனக்கு லேஸ் வேணும், இது வேணும். ஆனா அவங்க மட்டும் வந்து தேன் மிட்டாய் வாங்கி கொடுங்க, ஆ, பல்லி மிட்டாய் வாங்கி கொடுங்க, கமர் கட்டை வாங்கி கொடுங்க. வீட்ல கரண்ட் கட் ஆனாலும் ஆடுற கேம்ஸ் இது ஒண்ணுதான். என்ன போயிட்டு இந்த மாதிரி குனிஞ்சுங்க, குனிஞ்சுக்கிட்டு டிக்கலோனான்னு பின்னாடியே வரணும். அப்புறம் என்னம்மா கேம்ஸ் இருக்கு? அதிகப்பா உறிஞ்சிராங்களோ அவங்களுக்கு ஒரு கால். சூப்பர் கேம். சூப்பர் கேம், வெரி நைஸ். வேறமா வேற கேம்? ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? பெர்ஃபார்ம் பண்றது இதெல்லாம் நல்லா பண்றாரு. ராஜா ராணில நிறைய வாட்டி வின் பண்ணாரு. ராஜா ராணில நிறைய தடவை இல்லாம நல்லா ப்ளே பண்றீங்களே. ராசியப்பன் பாத்திர கடையில பாண்டி புல்லட் பாண்டி. காலையில நீங்க படிக்கிறப்போ என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்க? வாலிபால் ஆடும். வாலிபால் பிளேயரை அப்படிங்கார வந்துட்டான். ஆமா, இவருக்கு பொறாமை. ஒரு ஆட்டம் கூட விளையாடுறது. நான் கேட்டேன், அவங்க தப்பு பண்ணிட்டாங்க வச்சுங்களேன், சொல்லுண்ணா அப்படின்றது. இன்னைக்கும் வாயில வந்ததெல்லாம் பேசுறது என்ன எப்படி? ஆபீஸ் முடிச்சு 6:30 மணிக்கு அவசரமா வருவா. வந்தவங்கள இந்த லஞ்ச் பேக்லாம் தூக்கி போட்டு ரிமோட்டை கொடுங்கன்னு ரொம்ப அவசரமா கேட்பா. சரி, ஏதோ முக்கியமா டிவி பார்க்க போறான்னு நினைச்சா கார்ட்டூன் நெட்வொர்க் வச்சு போக்கிமான் சின்சான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்து. போக்கிமான் சின்சான் ஒரு நைட் ஒரு 8:30 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கும். What nonsense you are talking about me? போறோம் ஃபேமிலியோடனா குழந்தைய தூக்கிப்பேன் கையில, என்னையும் தூக்கி வைப்பாங்க, என்னையும் தூக்கி வைப்பாங்க. சமையக்காரம்மா இடுப்பு பெருசா இருக்கு, ட்ரை பண்றேளா? ஒரு தடவை ட்ரை பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு. 3 நாளைக்கு ஆபீஸ் லீவ் போட்டேன். சோலி முடிச்சு பச்சை குதிரை தாண்டுறாமாங்க சார். பச்சை குதிரை தாண்டுவாங்க முடியுமா சார்? என் பொண்ணு தாண்டுதுன்னா என் உடம்பு என்னத்துக்கு ஆறுது? खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. ஏங்க உங்களை குனி வச்சு அவங்க தாண்டுறாங்களா சார்? ஏங்க பொய் சொல்லக்கூடாது. ஏங்க அப்பலாமா ட்ரை பண்றீங்க? ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணிருக்கேன் சார். உனக்கு தண்டனை 3 நாட்கள் குதிரைச்சாணி அல்ல வேண்டும். சார் உண்மை சார், இதுல இருந்து பொய் சொல்றது சார், இருக்கிறது சொல்றேன். ஒரு தவிப்பு இருக்குங்க உங்க பேச்சு. இதெல்லாம் அப்படின்னா எங்க அம்மா சத்தியமா தண்ணி கேம்ஸ்க்கு போனோம், இல்ல ஃபால்ஸ்க்கு போனோம், ஒகேனக்கல் ஆர் குற்றாலம், இந்த மாதிரி இடங்கள்லாம் ஆளை பார்த்து குறைச்சி இடப்படாத. அப்போ ஒரு 1/4 கிலோ எக்ஸ்ட்ரா போடுவா. பிள்ளைங்கலாம் கூட குளிச்சுட்டு வெளியே வந்துருவாங்க. பட் அவங்கள வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் ஃபாண்ட் ஆஃப் வாட்டர். அது ஒரு 1 மணிக்கு நைட்ல வந்து இது வந்துடக்கூடாது, குல்ஃபி ஐஸ். குல்ஃபி வேணும் அப்படின்ட்டு நைட்டு வீட்டுல போட்டலாமா? பின்ன ரோட்ல போட்டதே கொடுப்பாங்க 1 மணிக்கு. ஆமா, அப்பதானே பசங்க தூங்கிடுவாங்க. எனக்கு குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும். ஆனா இவர் என்ன சொல்லுவாருன்னா, அது எந்த தண்ணியில பண்ணாங்களோ அதெல்லாம் இதே இருக்காது. இந்த டிஃபனை நாய் கூட சாப்பிடாது. நீங்க சாப்பிடலாம். வந்து அவருக்கு நான் கல்யாணம் முடிச்சு வாங்கி சாப்பிட்டதே கிடையாது, வாங்கி கொடுக்கவே மாட்டாரு. காசு இல்லாம எதுவும் வாங்க முடியாது. சொல்லுவேன், ஒரே ஒண்ணு மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதெல்லாம் முடியாது, அது நல்லாவே இருக்காது. நான் சாப்பிட்டு உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி தின்னுக்கிறியா? இல்ல இடிச்சு வாங்கி ஒருத்த மாட்டிக்கிட்டா இன்னைக்கு இவங்கிட்ட வாங்கி திங்கலான்னு சொல்றியா? லாஸ்டா போகும்போது ஏன்ற கத்த ஆரம்பிக்கிறது நான் தான்.
3 பேரும் ஏன்னு பைக்ல கத்திட்டே ரோட்ல தான் போயிட்டு போவோம். இருக்கலையா? ராசா பாட்ட ஓட்டிக்கிட்டே கேட்க மாட்டியா நிப்பாட்டி கேக்குற சறுக்கு மரம் எல்லாம் ஏறி அவனோட சேர்ந்து நானும் இறங்கிட்டு. ஸ்லைடிங்ல எல்லாம் இறங்குவீங்களா? ஆமா. சறுக்குல எல்லாம்? ஆமா ஆமா ஆமா. நீங்க எல்லாம் எப்பதான் முன்னேற போறீங்களோ? 2 டெடி பேர் இருக்கு. இன்னும் நான் சீக்ரெட் டோர்ல வச்சு நான் தான் விளையாடுவேன் தர என் பொண்ணுக்கோ பையனுக்கோ காமிக்க மாட்டேன். இவன் திருந்தலடி, இன்னும் திருந்தவே இல்ல. உங்க பொண்ணுக்கு பையனுக்கு அந்த டெடி பேரை காட்ட மாட்டீங்க? இல்ல, அவங்க டாய்ஸ்ல தான் விளையாடணும். என்னோட டெடி பேர் எனக்கு தான். இனி நான் எவனுக்கும் பாவம் பாக்குற மாதிரி இல்ல. இதுக்கிட்ட என்ன பண்ணுவீங்க? எடுக்க முடியாது, நான் சீக்ரெட் டோர்ல லாக்ல பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இத மட்டும் வக்கனையா பேசு. பேர் மாதிரி இருக்கு அந்த ஒட்டுமொத்த குல்ஃபி பானையை உங்களுக்கு கொடுக்கலாம் தான். பட் நிறைய குல்ஃபி இருக்கறனால ஒரு குல்ஃபி வாங்கிக்கோங்க வாங்க. வருத்தப்படுறியா? வண்டியில போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா கத்துறது, விசில் அடிக்கிறது. விசில் அடிப்பீங்களா? அடங்கப்பா. ரோட்ல போறவங்க யாருன்னா பார்த்து கிண்டல் பண்றது, இதெல்லாம் கூட ஏங்க, ஒரு நடக்கும். பையன் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே ஒரு பொம்பளை புள்ள பண்ணிட்டா நல்லா எனக்கு வந்து பிறந்திருக்க பாரு. ரவுடி வேலையா இருக்க. போற வரவன வம்புலுக்குறது, விசில் அடிப்பீங்களா என்ன நீங்க? அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. எங்க கத்துக்கிட்டீங்க இந்த மாபெரும் கலைய? இது எனக்கு நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. Oh my God. இதெல்லாம் என்ன சொல்றது? எல்லாம் என் தலை எழுத்து. இன்னொரு தடவை நீங்க விசில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த விசில். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இப்படி ஒரு பையன் பொண்ணு கேட்டு வந்தா கட்டி கொடுப்பீங்களா? நீங்க விசில் அடிங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சார், பீச்சுக்கு போனா இந்த மணல் எல்லாம் திரட்டி கோபுரம் மாதிரி செஞ்சு அப்புறம் அந்த சங்கெல்லாம் எடுத்து டெக்கரேட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? வந்து வழி வச்சு அந்த சைடு 2 சைடும் ஓபன் வச்சுட்டு இங்க கை கொடுத்து அங்க அவங்களும் கை கொடுக்கணும். இவங்க என்ன ரகம்னே தெரியலையே. 2 பேர் கை கொடுத்துப்பீங்க? ஆமா. ஓ, அதுல ஒரு ஜாலி. இதே வேலையாத்த அழகுறானா? எது வாங்கினாலும் சாக்லேட்ல இருந்து எது வாங்கினாலும் அவளுக்கும் எனக்கும் தான் சண்டை வரும். நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. வீட்ல இருந்தாலும் எனக்கும் அவளுக்கும் அவர்தான் பஞ்சாயத்து பண்ணி வைப்பாரு. வேற ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல. ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்றது? உனக்கு இருக்க பிரச்சனைக்கு வாழலாமா சாவலாமான்னு பாடு. ஸ்கூல் டீச்சர்னா இருந்துச்சுப்பா. 5 சாக்லேட் ஆச்சும் மினிமம் வரும். எப்ப வருதோ நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட சொல்லிடுவேன், ப்ளீஸ் டோன்ட் மைட்னு சொல்லிட்டு நானே சாப்பிட்டுருவேன். தீர்க்காய் சார்மா போனாலுமே குழந்தை மாதிரி என் பின்னாடியே தான் வருவாங்க. மேக்ஸிமம் 3 hours 4 hours தான் ஒரு நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதோட நிப்பாடி அவ்வளவுதான். இல்ல வெளியில என்ன அப்படி கூடுதலா உங்களை பாத்துக்கிறாரு அவரு? ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே? பசிக்குதுன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்றதுக்குள்ள வந்து கரெக்டா அழைச்சிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. சோ வாட் எவர். நீங்களாம் பெரிய காதல் குறிப்பாட. நான் கேட்கணும்னு இல்ல, சோ அது கரெக்டா பண்ணிடுவாங்க. இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? இன்னும் கொஞ்ச நாள் தான் என்ஜாய் பண்ண முடியும். மேபி இருக்கிறத விட குழந்தைய அதிகமா பாக்குற மாதிரி இருக்கும். சோ அதுக்காக கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. குழந்தை எங்க அம்மாட்ட விட்டுட்டு நம்ம 2 பேரும் ஊர் சுத்தலாம் அப்படிம்பாங்க சில நேரம். சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு சென்றலே உனக்கேது சொந்த. கேக்குற விஷயங்கள் சில நேரத்துல எனக்கும் எங்க அம்மாக்கும் பஞ்சாயத்து வருது, எனக்கும் எங்க அக்காக்கும் பஞ்சாயத்து வருது. அந்த வாய் இருக்கேதான்டா இவ்வளவு பேசுற. வாங்கிடா எத்தனை பஞ்சிரு. சைல்டிஷா கேக்குறீங்க. ஏதாவது ஒரு பாத்து இப்ப கபாலி ஃபர்ஸ்ட் ஷோனாங்க நான் சண்டை போட்டு டிக்கெட் வாங்கி படம் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம். என்னால நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை பாக்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. என்கரேஜ் பண்றதுனால அவங்களோட டிபெண்டன்சி ஜாஸ்தி ஆகுது. இது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மி ஆகுது. வீட்டுல யாருக்காவது ஒரு விசேஷம் கேக் வெட்டுறோம்னா அவங்களுக்கு தனியா வெட்டிடணும். அவங்களுக்கு தனியா வெட்டிடணும். மெண்டல்ட்ட வந்து வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கை சீரழிது. இப்படி ஒரு மூங்கால் வாங்குறதுக்காக இங்க 450 கிலோமீட்டர் போனே முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே? சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்கல்ல. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். மதுரைக்கு என்ன சீசன் டிக்கெட் வச்சிருக்கீங்களா? ஏப்பா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவளோட மனசுல என்ன நினைக்கிறாளோ அதை அப்படியே நான் செஞ்சிருவேன். டு பி ஃப்ராங்க், அவ என்ன நினைச்சாலும் செஞ்சிருவேன். அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீங்க. அவங்க நினைக்கிற செய்யலனா அதுக்கு அப்புறம் என்ன வருது? அவனை சொல்லிட்டு பஞ்சாயத்து கூட
வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.